யூபிஎஸ்சிங்கிறது ஒரு செஸ் கேம் மாதிரி. அதில் ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் கிங்காக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லை குவீனாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எந்த ஆஸ்பிரண்ட்டுமே எல்லா சப்ஜெக்ட்லையும் கரைச்சி குடிச்சு கிங் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ்னு பேர் வாங்க முடியாது. அப்போது யூபிஎஸ்சி எப்படி அப்ரோச் பண்ணணும்? நீங்கள் செஸ் கேமில் இருக்கிற கேரக்டர்ஸ் இல்லாமல் செஸ் போர்டாக நீங்கள் உங்களை அசியூம் பண்ணிக்கணும். எந்த சப்ஜெக்டை கிங் மாதிரி ட்ரீட் பண்ணணும், எந்த சப்ஜெக்டை குவீன் மாதிரி ட்ரீட் பண்ணணும், எந்த சப்ஜெக்டை ஹார்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணணும், எந்த சப்ஜெக்டை பிஷப்பாக ட்ரீட் பண்ணணும், எந்த சப்ஜெக்டை யானைப்படையாக ட்ரீட் பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அப்புறம் எந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபுட் சோல்ஜராக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாலிட்டி. இதோட அக்யூரசி லெவல் ஹையாக இருக்கணும். எல்லா டாப்பர்ஸும் தான் பண்ணுறாங்க, நீங்களும் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது உங்களோட குவீன். இதுலேயும் அக்யூரசி லெவல் ஜாஸ்தியாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு அடுத்து வர லெவல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஜியாகிரஃபி உங்களோட பிஷப்பாக இருக்கணும், யானைப்படை உங்களோட ஹிஸ்ட்ரியாக இருக்கணும், என்வாயன்மெண்ட் வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஐஆர், ஆர்கனைசேஷன்ஸ், பாடிஸ், இது எல்லாமே கொஞ்சம் கம்மி வெயிட்டேஜ் கொடுக்கணும். பட் அதுவும் முக்கியம்தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய கேம். அண்ட் இந்த கேமை எப்படி வின் பண்ணணும்னா உங்கள் போர்டை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெற்றி இதில் நிர்ணயிக்கப்படுது. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.